ஜெய் சாயிராம். நம் மனம் உடைந்து நிற்கும் பொழுதுதான் தெரிகிறது நமக்காக யாருமே இல்லை என்று. யாருமே இங்கு நிரந்தரமே இல்லை. எனவே நமக்காக வாழப் பழகலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். அது என்ன என்று உன்னப்பா நான் சொல்கிறேன், கவனமாக கேள். அதை மாற்றிக்கொண்டாலே போதும், புத்தம் புதிய வாழ்வில் அடியெடுத்து வைப்பாய் சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தையே, அதை மாற்றிவிடு. உன் வாழ்வில் மாற்றங்கள் தானாகவே நிகழும். யாருமே இங்கு நிரந்தரமே இல்லை என் பிள்ளையே. இதை நீ புரிந்து கொண்டாலே போதும், எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னுடைய வாழ்வில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள்தான் அதிகமாக பேர் இருக்கிறார்கள். எனவே அனுபவம் எங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தாலே போதும், வெற்றி உனதாகும். உன்னுடைய மனதை சிலர் உடைத்து பார்க்கும் பொழுதுதான் புரிகிறது அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பது. வாழ்வில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ, அதிக சந்தோஷத்தை தருகிறதோ, அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யாரிடமும் அதிகமாக பேசாதே என் பிள்ளையே. இல்லையென்றால் வேண்டியவர்களுக்கு கூட நீ வேண்டாதவர்களாக ஆகிவிடுவாய். ஆம் என் குழந்தையே, நான் உனக்கு கூறுகிறேன், இதுதான் நீ செய்யும் மிக மிக தவறு. மிக பெரிய தவறும் இதுதான். மற்றவர்களோடு உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனையையும் கலந்துரையாடல் செய்யாதே. ஏதாவது ஒன்றை மற்றவர்களிடம் சொல்லப்போய் அனைத்தையுமே, உன் மனதில் இருக்கும் அனைத்து குறைகளையுமே கொட்டி விடுகிறாய். அது மற்றவர்களுக்கு சாதகமாக முடிந்து விடுகிறது. நீ படும் வேதனையையும் நீ படும் கஷ்டத்தையும் பார்த்து அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க நீயே காரணமாகி விடுகிறாய். இதை மாற்றிக்கொள். தேவை இல்லாதவர்களிடம் போய் அதிகமாக பேசுவதை முதலில் நிறுத்திவிடு. தேவையில்லாத இடத்தில் பேசுவதையே நிறுத்திவிடு. ஆம் என் குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை முற்றிலும் மறந்துவிடு. 1000 முறை சரியாக செய்திருந்தாலும் கூட ஒரே ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறைதான் இந்த உலகமே சுட்டி காட்டும். அதை புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு பிடித்தவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுதுதான் உனக்கு நன்றாகவே புரிய வரும். இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றும் உன்னுடைய மனது. ஆம் என் குழந்தையே, இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான். எப்போதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை தீர்க்கமாக நம்பு. உணர வைக்கும் உன்னுடைய வாழ்வில் சில தருணங்கள் அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் மாறி மாறி உணர வைக்கும் உன்னுடைய வாழ்வின் சில தருணங்கள். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். சாயப்பா மீது அனைத்த மகிழ்ச்சியோடு, அனைத்த நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இது நாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே.
இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள் தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே, பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும், நீ பட்ட துயரமெல்லாம் போதும், நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை.
அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன்னால் முடியும். உன்னால் சாதிக்க முடியும். உன்னால் வெற்றியடைய முடியும். நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களுக்கு முன்னே அவர்களோடு பழக கற்றுக்கொள். அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி உன்னை முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பார்கள். உன்னையே நீ நண்பனாக்கிக்கொள். உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு எதிரி ஆனாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல, உன் மனதை தேற்ற, உன் வலிகளுக்கு மருந்தாக உனக்குள் ஒருவன் இருப்பான் நிச்சயமாக. எனவே உன்னுடைய மனதை உனக்கு நண்பனாக்கிக்கொள். உன்னுள்ளேயே ஒரு நண்பன் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் என் பிள்ளையே? மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிக கேடாக விளையும். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க, அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே,
அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பி தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது.